Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 8/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8 o'clockல இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு நான் தமிழ்நாட்டில் என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன், அதை பற்றின தகவல் வேணும், எந்த ரவுண்ட்லேருந்து என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டு நான் எடுக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டையும் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சீட் தேவைப்படுது, அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங்கினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும்னாலும் நம்ம பெய்டு சர்வீஸ் கொடுக்குறோம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ் எடுத்துக்குங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குங்க. அதில் பேஜ் நம்பர் 7, ஓகேங்களா? பேஜ் நம்பர் 7, பாயிண்ட் நம்பர் 12. இல்லை சார் என்கிட்ட இல்லைன்னா கவலையே பட வேண்டாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரியும். என்ஆர்ஐ லேப்ஸ் சீட் எனக்கு வேணுங்க சார், அதை பற்றி தகவல் சொல்லுங்கள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த ரவுண்ட்லேருந்து என்ஆர்ஐ லேப்ஸ் சீட் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டவர்களுக்காக இந்த வீடியோ. என்ஆர்ஐ லேப்ஸ்டு ரெஃபர்ஸ் டு என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் விச் ரிமைன் வேக்கண்ட் ஆஃப்டர் எக்ஸாஸ்டிங் சாய்ஸஸ் ஃப்ரம் என்ஆர்ஐ அப்ளிகன்ஸ். These seats will be converted to NRI lapsed seats in the round 3. ஓகேங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மாப்பப் ரவுண்டு. அப்போது ரவுண்டு 1லையும் ரவுண்டு 2லையும் என்ஆர்ஐ சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2ல் என்ஆர்ஐ கேண்டிடேட் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க சீட் எடுத்தது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சீட்டு அவங்க எடுக்கலை, அதாவது அன்ஃபில்டு சீட்ஸ். என்ஆர்ஐ கேண்டிடேட்டு உதாரணத்துக்கு 100 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஒரு 70 கேண்டிடேட் தான் வந்திருக்காங்க. ரிமைனிங் இதில் ஒரு 30 சீட்டு அன்ஃபில்டாக இருக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு அப்படிங்கிறது எந்த ரவுண்ட்லேருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு 3வது ரவுண்ட்லேருந்து தான். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் மாப்பப் ரவுண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வில் பி அவைலபிள் ஃபார் மேனேஜ்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் என்ஆர்ஐ கேண்டிடேட் ஹூ ஹேவ் பீன் allotted சீட்ஸ். அதர் மேனேஜ்மெண்ட் கோட் கேண்டிடேட்ஸ் கேன் ஃபில் தேர் சாய்ஸஸ் ஃபார் சச் சீட்ஸ். சரி, இப்போது இதை இன்னமும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 3வது ரவுண்ட்லேருந்து தான். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ரவுண்டு 3லேருந்து தான். ஓகேங்களா? இந்த ரவுண்டு 3 நம்ம என்னென்னு சொல்கிறோம், மாப்பப் ரவுண்ட்லேருந்து சொல்கிறோம். அப்போ மாப்பப் ரவுண்ட்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த மிக முக்கியமான விஷயம், இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்த உடனே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க சார், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், இப்போ நான் போடலாமா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு 1000 ரூபா கட்டியிருப்பீங்க. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அது போக 1 lakh கட்டியிருப்பீங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டு, அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா மேனேஜ்மெண்ட்டில்
நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடித்து செக்யூரிட்டி டெபாசிட் முடித்து உங்களுடைய பெயர் மேனேஜ்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்ஸ். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டை யாரெல்லாம் எடுக்கலாம்? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய ஃபீஸ் பேமெண்ட்டை முடிச்சுட்டு உங்களுடைய பெயர் மெரிட் லிஸ்ட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு எடுக்க முடியும். ஓகேங்க சார், நான் கவர்மெண்ட் காலேஜஸுக்கும் அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும்தான் ஒரு அப்ளிகேஷன் போட்டேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை. இப்போது எனக்கு வந்து ரவுண்ட் 1 சீட்டு கிடைக்கல. ஸோ நான் வந்து இப்போது புதுசாக நடுவில் ரவுண்டு 2 ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல் இண்டியா கோட்டாவில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடியுமா அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அந்த மாதிரியான ப்ரொவிஷன் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட்டில் யார் பேரெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பர்டிகுலராக நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த கண்டென்ட்டில் இந்த டாப்பிக்கில் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு 3வது ரவுண்டு மாப்பப் ரவுண்டிலிருந்து தான் அவைலபிளாக இருக்கும். அப்போ இருந்து தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட்டை முடித்து மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு எடுக்கலாம். சரி, இப்போ அதை பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண 20/8/2024 ரிலீஸ் பண்ண இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு மேனேஜ்மெண்ட் காலேஜ் எல்லாத்துலேயுமே 21.5 லட்சம் ரூபா. இது வந்து நம்ம 21.5 lakhs. சரிங்களா? 21.5 லட்சம். இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம சீட் அலாட் ஆன உடனே இந்த அமௌண்ட்டை பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது. இது போக எக்ஸ்ட்ராவாக காலேஜில் R&D ஃபீஸு அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு தனியாக வாங்குவாங்க. அது வந்து நீங்கள் காலேஜில் நீங்கள் கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட் வாங்குகிறாங்க. எஸ்பெஷலி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸில் என்ன அமௌண்ட் வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல் எதுவுமே வெளியில் வரவில்லை. போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு துண்டு சீட்லேயாவது எழுதி கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் அதுவும் கொடுக்கல. ஸோ இந்த 21.5 lakhs போக ரிமைனிங் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜு நீங்கள் சாய்ஸ் ஃபில் போடுறீங்களோ இல்லைன்னா எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகுதோ அந்த கல்லூரியில் போய் இது போக இந்த அமௌண்ட் போக எக்ஸ்ட்ராவாக என்ன கட்டணுங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அடுத்தது இப்போ இந்த 21.5 அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் சீட்டு செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டு எல்லாத்துக்குமே என்ஆர்ஐ லேப்ஸுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 21.5 lakhs. சரி, இதில் உங்களுக்கு என்ஆர்ஐ லேப்ஸில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து 25.8 lakhs. 25,80,000. ஓகேங்களா? 25.8 25,80,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAPVS யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு இந்த பெய்டு சர்வீஸ் தேவை அப்படின்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day, என்ஜாய் த சண்டே. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வேக்கன்சி லிஸ்ட்டையும் தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறோம். கீப் வாட்சிங். பாய், see you, have a nice day.